அனைவருக்கும் வணக்கம். அதாவது வைகை ஆறு உங்க எல்லாரும் தெரியும், 70 வருஷத்துக்கு மேல கட்டப்பட்டதுலேருந்து தூர்வாரப்படவில்லை. நிறைய இடத்துல டெபாசிட் அதிகமாக இருக்கு, மணல்களை குவியல்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பல வருஷமா பல முயற்சிகள் நடந்துச்சு, ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆட்சியிலும் நடந்துச்சு. ஆனால் இதுவரை எந்த ஆட்சி காலத்திலும் அது நிறைவேற்றப்படவில்லை. கடந்த ஒரு வாரமா இது சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் நிறைய நடத்திருக்கோம். அதுல இருந்து 18% 20% வரைக்கும் வந்து இப்ப டெபாசிட்ஸ் இருக்கும். அதாவது நீர்பிடிப்பு பகுதிகளில் டெபாசிட்ஸ் இருக்கும்னு சொல்லி ஒரு ஒரு கால்குலேஷன்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் உடனே வந்து தூர்வார பணியில் இப்போ வரைக்கும் ஆய்வுகள் நடந்துட்டு வருது. ஸோ ஆல்ரெடி வந்து இதற்கான மத்திய அரசுடைய ஒன்றிய அரசுடைய ஒப்புதலை கேட்டு 2 நாட்களுக்கு முன்னாடியே வந்து நம்ம தமிழக அரசு சார்பாக அதுக்கான அனைத்து கடிதமும் அனுப்பப்பட்டது. என்விரான்மெண்டல் கிளியரன்ஸுக்கும் 2 நாட்களுக்கு முன்னாடியே கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இதுல ஏற்கனவே போட்ட ஆர்டர் வந்து பெண்டிங் இருக்கு. அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ஆர்டரும் அப்படியே இருக்கு. ஸோ அதனால புதிதாக ஆர்டர் போடுறதுக்கான வேலைகளும் பண்ணிட்டு நடந்துருக்கு. முழுசமா ஆய்வு பண்ணிட்டு இது எத்தனை வருஷம் இதை நடத்தணும்னு, எத்தனை வருஷம் இதை மொத்தமாக நம்ம வந்து தூர்வாரும் பணிகள் எத்தனை வருஷம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு மட்டும் மண்டல் மண் அவங்களுக்கு தேவையான மணல் எடுக்க எல்லாருக்கும் அப்ரூவல் இருக்கு. ஸோ அதுபடி எடுத்துட்டு இருக்காங்க. பட் அது போதுமானதாக இருக்காது. ஏன்னா நம்ம வந்து இப்ப இருக்கிற ஆய்வுப்படி நடந்தாலே வந்து 9 வருஷம் ஆகும்னு சொல்றாங்க. அதாவது மூன்று பேஸா இதை பண்ணணும்னு. பட் அதற்கு முன்னாலேயே விரைவாக முடிக்கும் பணிகள்ல திட்டமிட சொல்லியிருக்கோம். ஏன்னா எவ்வளவு தூரம் இதை விரைவாக முடிச்சு இது உடனே வந்து இங்க இருக்கிற மணல் திட்டுகளை எல்லாம் அகற்றி தூர்வாரும் பணிகளை உடனே முடிக்கிறதுக்கு எவ்வளவு துரிதமாக முடிக்க வேண்டும் சொல்லி திட்டமிடும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அதனால விரைவில் ஒன்றிய அரசுடைய அப்ரூவல் கிடைச்சு முடிச்ச பிறகு நம்மளுடைய என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வந்து 1 மாசத்துல முடிக்கிறதுக்கான பணிகளை தீவிரமாக முதல்வரும் உத்தரவிட்டிருக்கோம். ஏன்னா நீர்பிடிப்பு பகுதிகளில் 18% 20% வந்து இல்லாத போது அதிகமான நீர்களை தேக்க முடியாது. 20% நீர்களை இப்ப இருக்கிற இதுல வந்து தேக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. ஸோ அதை நிவர்த்தி செய்யும் விதமாக 70 ஆண்டுகளாக இதுவரை ஒரு டேம்ல வந்து தூர்வாரும் பணிகளே நடைபெறவில்லை என்பதே பெரிய ஆச்சரியம். ஸோ அதனால இது தென் தமிழகத்துல ஒரு பெரும்பாலான மாவட்டங்கள்ல இப்போ இங்க இருந்து நீங்க ராமநாதபுரம் வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே பெரிய ஆதாரம் வந்து வைகை அணை தான். ஸோ இதில் தூர்வாரும் பணிகள் இதில் உள்ள எல்லா கால்வாய்களுக்கும் போய் சேரும் அளவிற்கு நிறைய நீர்களையும் தேக்க முடியும். ஸோ அதுக்கான முதல்கட்ட ஆய்வுகள் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த எல்லா அப்ரூவலும் வந்த பிறகு உடனடியாக விரைவில் ஒரு 2 மாதங்களுக்குள்ளாவது தூர்வாரும் பணிகளை உடனே துவக்க வேண்டும். ஸோ அந்த மழை காலங்கள் எப்படி துவக்கலாம்? ஏன்னா மழை காலங்கள் வச்சா நீர்பிடிப்புல இருக்கும். ஸோ அதுல ஒரு சில ஏரியாக்கள் எப்படி பண்ண முடியும்? ஏன்னா நிறைய கிராமங்கள் நடுவில் இருக்கு. ஸோ அதை எப்படி வந்து இந்த மணல்களை வெளியேற்ற வேண்டும் என்ற திட்டமிடலும் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ விரைவாக முழு அளவுல திட்ட வடிவம் ஏற்பட்ட பிறகு இதை வந்து முதல்வருடைய ஒப்புதலை பெற்று இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். விவசாயிகள் பதிவு பண்ணிருக்காங்க, வண்டல் மண்ணை எடுத்து போறதுக்காக பதிவு பண்ணாங்க. அதுக்கான வந்து அனுமதியும் கொடுத்தாங்க. விவசாயிகள் வண்டல் மண்ணை எடுக்கிறது என்னன்னா, போன வருஷம் வந்து எடுக்கிறப்ப வந்து பொதுமக்கள் வந்து விவசாயிகள் அல்லாம அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இன்னைக்கும் நடந்த ஆய்வுலயும் அதை திரும்ப சொல்லியிருக்கோம். விவசாயிகள் எப்பொழுதும் அவங்க வந்து எடுத்துக்கணும், அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. பதிவு செய்யப்பட்ட விவசாயிகள் எல்லாரும் வந்து எப்போ வேண்டாலும் இலவசமா எடுத்துக்கொள்ளலாம். அவங்களுக்கான முழு அனுமதி இருக்கு. வண்டல் மண் எடுத்துக்கொள்ள முழு அனுமதி இருக்கு. எப்போ வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான இது இருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் அனைவரும் வந்து மீண்டும் இதை கண்காணிக்கணும். ஏன்னா இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யாரும் வந்து இல்லீகலா இதை யூஸ் பண்ணிடக்கூடாது. அது இப்ப கமர்ஷியல்னாலும் அது அரசாங்கத்திற்கு போக வேண்டிய தவிர்த்து வேற யாருக்கும் தனிநபருக்கு அந்த எந்த விதத்திலும் அவர்கள் வந்து இல்லீகலா விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வந்து வாங்கி மணலை வாங்கி பயன்படுத்த வகையில சூப்பர்வைஸ் பண்றதுக்கும் அடிஷனல் ஏற்பாடு பண்ணிருக்கு. ஸோ ஏதாவது ஸ்பெசிபிக் கம்ப்ளைண்ட் யாராவது தனிநபர்கள் அந்த மாதிரியான இது பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நாங்கள் தயங்க மாட்டோம். சார், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வைகை டேம்ல பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில வேலை பாக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பா 100க்கும் மேற்பட்டவங்க இருக்காங்க. அவங்களாம் வந்து பணி நிரந்தர வேணும்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து ஆலோசனை எவ்வளவு வருஷம் இருக்காங்க என்ன ஆலோசனை செய்து தருவோம். கண்டிப்பா நம்மளுடைய முதலாவது டேம் ஆரம்பிச்சதுல இருந்து இருக்காங்க. கண்டிப்பா அவங்க எல்லாம் என்னென்ன கட்டங்கள்ல எப்படி என்னென்ன மாதிரியான தொழிலாளர்கள் இங்க இருக்காங்க பார்த்துக்குவோம். ஸோ பார்த்துட்டு செய்வோம். அடுத்தது முதலாவது நம்மளுடைய பணி வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற நீர்பிடிப்பு பகுதிகளில் இருக்கிற மணல் திட்டுகளை தூர்வாரும் பணிகள் தான் ப்ரையாரிட்டி. அது தொழிலாளர்களும் கண்டிப்பா நம்ம பேசிட்டு பண்ணுவோம். நன்றி. தேனி மாவட்ட பொறுப்பு அமைச்சராக நீங்க இருக்கீங்க. இப்ப வந்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 பட்டாக்கள் வீட்டுமனை பட்டாக்கள் வந்து ஏற்கனவே பரிசீலனை பண்ணி கொடுக்குற நிலைமையில இருக்கு. ஆனா வந்து ஃபாரஸ்ட் பிரச்சனைனால வந்து அது கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. இதை வந்து கொடுக்கறதுக்காக எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு எங்கெங்கெல்லாம் எந்த பிரச்சனை எந்த இஷ்யூ இல்லைன்னா உடனே கொடுக்கப்படுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. என்னென்ன இப்ப பிரதானமாக இங்க இருக்கிற பிரச்சனை என்னன்னா நிலத்தடி நீர் கீழே போயிட்டு இருக்கு. நீங்க அது சின்னம்னூர் அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு
கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா 5 சென்டர் 6 சென்ட் 7 சென்டர்லாம் வந்து போர்வெல் போடப்பட்டு இப்ப ஆழ்துளை போர்கள் போட்டு அது மூலமா நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மேல கடுமையா நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யறாங்களோ கடுமையான கிரிமினல் அஃபென்ஸ்ல அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். எல்லாம் யாருமே வந்து நேச்சுரல் ரிசோர்ஸோ இல்ல இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை இருக்கும். சின்னமனூர் பகுதியில இல்ல கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. சரி, நம்ம வந்து இங்க இருக்கிற ஃபாரஸ்டையும் வந்து இங்க இருக்கிற மரங்களையும் இயற்கையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம். எந்தெந்த இடத்துல வயலேஷன் இல்லாம இருக்கோ பட்டாக்கள் கொடுக்கப்படும். ஆனால் அதிகமாக நம்ம ஃபாரஸ்ட் இருக்கிற இடம் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் அதை ஒட்டி இருக்கிற இடம். ஸோ அதை இயற்கை வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எதையும் வயலேஷன் இல்லைன்னா கண்டிப்பா கொடுக்கப்படும். அதே நேரத்துல இயற்கை வளங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில் நம்மளோட செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இது பட்டாக்கள் மட்டும் கிடையாது, எந்த ஒரு வளர்ச்சி பணி செய்யறதாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பா, ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு சில விதிகள் விதிக்கப்பட்டிருக்குன்னா அங்க இருக்க இயற்கை வளங்களை காப்பாற்றுவாங்க மட்டுமே தவிர யாருக்கு தொந்தரவு கொடுக்கவே இல்லை. கண்டிப்பா இயற்கை வளங்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஸோ அதை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அதற்கான வேலிடேஷன் கரெக்டா பண்ணணும். எந்த இடத்துல நமக்கு இஷ்டமான இடத்துல நம்ம வந்து வயலேட் பண்றது சரியா இருக்காது. இயற்கை வளங்களை காப்பாற்ற வேணும், அதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் போக வேண்டியிருக்கும். யாரெல்லாம் வந்து இயற்கை வளங்களுக்குள்ள இப்போ ஃபாரஸ்ட்குள்ள போய் யாராவது வயலேட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா முதலாவதா நம்ம தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதே நேரத்தில் பல ஆண்டுகளாக பல நூறு ஆண்டுகளாக இங்க இருக்கிற மக்களுக்கும் பழைய மலைவாழ் மக்களுக்கும் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. ஏன்னா அவரெல்லாம் பல நூறு ஆண்டுகளா இதே இடத்துல அவங்க இருக்கிறவங்க. ஸோ அவர்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டியிருக்கும். எல்லாமே வந்து ஆய்வு செய்து தான் நம்ம நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. கண்டிப்பா இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட்டு மக்களுக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது. புதிதாக யாராவது வந்து போய் அங்க போய் ஃபாரஸ்ட்குள்ளேயோ இல்ல வேற மாதிரியான மலைகள்லயோ ஆக்குவை பண்ணி ரிசார்ட்ஸ் ஏதாவது கட்டுறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நம்ம நடவடிக்கை எடுப்போம். ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் போகணும். சார், அதே மாதிரி ஆண்டிப்பட்டியில பாத்தீங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கிற புறவழிச்சாலை, அது வந்து இந்த புறவழிச்சாலைக்கும் ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. புறவழிச்சாலை ஏன்னா அதுல நிறைய மலைகள் நடுவில் இருக்கு. அதனால பெரிய ப்ராஜெக்ட். நீங்க உசிலம்பட்டியிலேயே பாத்தீங்கன்னா புறவழிச்சாலைக்கு பிரச்சனை இருக்கிற காரணம் ஏன்னா நடுவுல மலைகள் இருக்கு, அதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து ஆய்வுல இருக்கிற விஷயங்கள் வந்து 20-25 வருஷமா மக்கள் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா இதெல்லாம் ஆய்வுகள் இருக்கு. ஏன்னா அதை நம்ம எடுத்தோம்னா நிறைய பேர் குடியிருப்புகளே நம்ம வந்து காலி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கும். ஸோ இது மக்களுக்கு அதிகமாக இடையூறு இல்லாமல் நிறைய குடியிருப்புகள் இப்ப இருக்கிற பல ஆண்டுகளா வசிப்பவர்களை நம்ம காலி செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கும். ஸோ மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு மாற்றுப்பாதை ஆய்வு செய்யும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. அது முடிவடைந்தால் கண்டிப்பா இருக்கும். நன்றி.